வேற ஒருத்தர் படித்து உங்களுக்கு போதிக்கிறது நல்லது தான், அது ஒரு வழி. ஆனால் அது மாத்திரம்தான் யாராவது எனக்கு பிரசங்கம் பண்ணாதான் எனக்கு அதை குறித்து இல்லைன்னா போதித்தாதான் எனக்கு அதை குறித்த அறிவு உண்டாகும் என்று நிப்பாட்டி வைக்கக்கூடாது. வேதத்தில் நீங்கள் நேரம் செலவழிக்கிறவர்களாக இருக்கும்போது தான் அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஒரு மனுஷன் எவ்வளோதான் படித்தாலும் இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் தனக்கு தெரிந்தது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பேசும்போது அதிலேயே ஒரு சில பகுதிகள் தான் உங்களோடு இடைப்பட முடியும். அந்த காரியத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் நேரம் செலவழிக்கிறவர்களாக இருந்தால் தான் தேவன் உங்களோடு இடைப்படுவதற்கு வழி உண்டாகும். அப்போ தான் அவர் ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார், இது செய்யக்கூடாது, செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டாகி நாம் அவருக்கு பயந்தவர்களாக அவரை நேசிக்கிறபடியினால் அவர்களுக்கு கீழ்ப்படிக்க